Good morning my dear LKG students. Today class la nama science paakrom. Science is a fact nu solluvom. Science is a fact. ஓகேங்களா? சயின்ஸ்னா உண்மைன்னு சொல்கிறோம். அது ரியல் தான்ப்பா. சயின்ஸில் பார்க்குற எல்லாமே ஒரு உண்மையானது தான். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது நேம் சம் ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் சம் ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ட்ரீனாலே ரொம்ப யூஸ்ஃபுல் தான்ப்பா. ட்ரீனாலே வேஸ்ட்டே கிடையாது. ட்ரீயில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ட்ரீயில் உள்ள ட்ரங்க் பார்த்திங்கன்னா ட்ரீ வந்து வளர்க்குறதுனால நமக்கு ஏர் கிடைக்கிது, நல்ல ஏர் கிடைக்கிது, மழை நிறைய பெய்யுது, ட்ரீனால் நமக்கு ஃப்ரூட் கிடைக்கிது, வெஜிடபிள்ஸ் கிடைக்கிது. அப்புறம் அதில் உள்ள மரங்கள் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, விறகுக்கு போகுது, அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகுக்கு போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வுட்டெல்லாம் செய்கிறோம். வுட்டு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? டேபிள், சேரு, பெஞ்சு, கதவு, ஜன்னல், இது எல்லாமே எதில் செய்கிறோம்? டோரு, விண்டோ எல்லாமே வந்து எதில் தான் செய்கிறோம்? ட்ரீலேருந்து தான் நம்ம செய்கிறோம். ஓகேவா? ட்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரீ இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, நல்ல ஏர் கிடைக்கும், ப்யூர் ஏராக கிடைக்கும். நமக்கு இம்ப்யூர் ஏர்லாம் வந்து ட்ரீ இருந்ததுன்னா வராது. சரியாப்பா? ட்ரீ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கு பார்த்திங்கன்னா ட்ரீ வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு டைம் வந்து ஆக்டர் விவேக் அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்துல் கலாம் சார்கிட்ட போய் ஒரு டைம் மீட் பண்ணி பேசும்போது அவங்க ட்ரீ வளர்க்குறத பற்றி சொன்னாங்க. அதனால் விவேக் அங்கிளும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ட்ரீ வளர்க்குறாங்க. ஓகேவா? இதை நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம்ப்பா. உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வரவங்களுக்கெல்லாம் சின்ன சாப்ளின் கொடுக்கலாம். இப்போ உங்களோட பர்த்டேனா நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், பர்த்டே கிஃப்டாக சாப்ளின் கொடுக்கலாம். உங்கள் பேரை சொல்லி அவங்களும் ஒரு என்ன பண்ணுவாங்க, சாப்ளின் வந்து வளர்ப்பாங்க. இப்போ உங்கள் பேரை சொல்லி சாப்ளின் வளர்க்குறதுனால அந்த ட்ரீ வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சுன்னா உங்களை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க இல்லையாப்பா? அதுக்காக தான் சொல்கிறோம். ட்ரீயை வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரீ நம்ம வளர்க்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு கூட சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மரம்னாவது என்ன பண்ணுங்கள், வீட்டில் வைங்க. சரியா? ட்ரீ இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் அதுவும் ஒருத்தர் மாதிரி தான் ட்ரீயும். சரிங்களா? இப்போ நமக்கு ட்ரீயை பற்றி பார்க்கலாமா? சம் ட்ரீஸை பற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், நேம் சம் ட்ரீஸில் பேனியன் ட்ரீ, கூவா ட்ரீ, மேங்கோ ட்ரீ, பிளான்டைன் ட்ரீ, கோகனட் ட்ரீ அண்டு ட்ரம்ஸ்டிக் ட்ரீ. சரியா? அண்டு ட்ரம்ஸ்டிக் ட்ரீ. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பேனியன் ட்ரீ அப்படின்னா ஆலமரம். பேனியன் ட்ரீனா என்னது? ஆலமரம். இதை சொல்லும் போதே பாருங்கள் உச்சரிப்பு, ஆலமரம்னு சொல்கிறோம். ஆலமரம்னா ரொம்ப பெருசானது. இதோட பார்த்திங்கன்னா ரொம்ப எதுக்கு ஆலம்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ரொம்ப எப்படியானது? ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லலாம் ஆலமரம். நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஸ்கூலோட எம்பலமே பேனியன் ட்ரீ தான்ப்பா. உங்களோட பெல்ட்டில் எல்லாம் பாருங்கள் பேனியன் ட்ரீயோட எம்பலம் இருக்கும். சரிங்களா? எம்பலம் வந்து நம்ம ஸ்கூலோட எம்பலமே பேனியன் ட்ரீ தான். பெல்ட்டில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு டை பெல்ட்டெல்லாம் கொடுப்போம் இல்லையா மிஸ்ஸு, அதில் இருக்கும் நம்ம ஸ்கூலோடைய எம்பலம் பேனியன் ட்ரீ. இந்த பேனியன் ட்ரீயை எதுக்கு வச்சுருக்கோன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஆலமரம்னே சொல்லுவோம். இதோட பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்காக இருக்கும். இந்த ட்ரீ எப்படி இருக்கும்? ரொம்ப பிக்காக இருக்கும். நம்மளால் வந்து அந்த ட்ரீயை வந்து என்ன பண்ண முடியாது, ஹக் பண்ணவே முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ட்ரீ. அதோட ரூட்டு பார்த்திங்கன்னாப்பா பிரான்ச்சஸ்லேருந்தே கீழே வரும். எல்லா ட்ரீலையுமே ரூட்டு வந்து சாயிலுக்கு அண்டரில் தான் இருக்கும். ஆனால் இந்த பேனியன் ட்ரீயில் மட்டும் பிரான்ச்சஸ்லேருந்தே வரும், நிறைய ரூட்டுகள் இருக்கும். சரியா? நிறையா ரூட்டுகள் வரும், பிரான்ச்சஸ்லேருந்தே வரும். இந்த ட்ரீ பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ட்ரீக்கு அண்டரில் சிட் பண்ணலாம். சேடோ அவ்வளோ சேடோ கிடைக்கும். ஆலமரத்துலேருந்து நல்லா ரொம்ப பிக்காக இருக்கிறதுனால நல்லா அம்பர்லாவை விட நல்லா எப்படி அம்பர்லா மாதிரி இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். நல்லா இந்த ட்ரீ எப்படி இருக்குன்னா அம்பர்லா எப்படி வந்து இருக்கோ அதே போல் அம்பர்லா ஷேப்புக்கு இந்த ட்ரீயும் இருக்கும்ப்பா. நல்லா பிக்காக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது நல்ல ஆழம் விழுது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட ரூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஊஞ்சல்லே விளையாடலாம். இது இந்த ட்ரீ எங்கே இருக்கும் நிறைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிவர் பக்கத்தில், பாண்டு பக்கத்தில், கெனால் பக்கத்தில் எல்லாம் நிறையா இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூட்டை பிடிச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்விங் பண்ணுவாங்க, அப்படியே ஊஞ்சல் விளையாடுவாங்க. ஸ்விங் மாதிரி ஸ்வைங் ஸ்வைன்னு போயிட்டு வருவாங்க. ஸ்வைங் ஸ்வைங் நீங்கள் பாடுறீங்களா, அது மாதிரி ஸ்வைங் ஸ்வைன்னு இந்த ரூட்டை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, தொங்குவாங்க. இது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கயிறு மாதிரி அறாது. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரூட்டு என்ன பண்ணாது, அறாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரூட்டு. இந்த ரூட்டை கட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்ம கோகோனட் ஆயிலெலாம் கூட போட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணுவாங்கப்பா. அந்த ரூட்டு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே போல் நம்ம ஹேரும் க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கோகோனட் ஆயிலில் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. பேனியன் ட்ரீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட ரூட் எல்லாமே. ஓகேங்களா, ஆலமரம்னு சொல்லுவோம். என்னது, ஆலமரம். அடுத்தது பாருங்கள், இதான்ப்பா அதோட ரூட்டு பாருங்கள், நிறைய வருது இல்லையா. எல்லா ட்ரீலையுமே சாயிலுக்கு அண்டரில் தான் ரூட் இருக்கும். இந்த ட்ரீயில் மட்டும்தான் சாயிலுக்கு ஆன்லேயே வந்து என்ன பண்ணுது, ரூட்டு பிரான்ச்சஸ்லேருந்து வருது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், கூவா ட்ரீ. கூவா ட்ரீனா என்னது, கொய்யா மரம். கூவா ட்ரீனா என்னது, கொய்யா மரம். கொய்யாக்கனி மிகவும் சிறந்த கனின்னு சொல்லுவோம். ஏன்னா கொய்யா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா அணிலுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொய்யா வந்து நமக்குமே ரொம்ப பிடிக்கும். கொய்யா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்குவாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து கொய்யாப்பழம் சீசன் நிறையா இருக்கும்ப்பா, கிடைக்கும். நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் மேலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனோம்னா கொய்யாப்பழம் நிறைய கிடைக்கும். ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அணில் பார்த்துச்சிங்கன்னா கொய்யாவை கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்ரும். அணில் கொய்யா மரம் ஏறி வா, குண்டு பழம் கொண்டு வா. நீங்கள் பாடியிருக்கீங்களா பாருங்கள், அணிலே அணிலே ஓடி வா, அழகு அணிலே ஓடி வா, கொய்யா மரம் ஏறி வா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் என்னிடம், மீதி பழம் உன்னிடம், கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம். இந்த பாட்டு பாடியிருக்கீங்க இல்லையா. அந்த அணில் கொண்டு வரது இந்த கொய்யா மரத்தில் ஏறி போய் கொய்யாப்பழத்தை பறிச்சிட்டு வரும். கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கொய்யா ஜூஸ் கூட குடிப்பாங்க. இந்த கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கப்பா. தாத்தா பாட்டிக்கெல்லாம் இந்த கொய்யாப்பழத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஜூஸ் அடித்து கொடுக்கலாம். அதோட சீடை வந்து நம்ம ஜூஸாக அடித்து, அவங்களுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் பல் இருக்காது இல்லையா, ஜூஸாக அடித்து கொடுப்பாங்க பாரு மம்மி டாடி. நீங்களும் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சரியா. இதுதான் கொய்யாப்பழம் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா கூஜா மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் கூஜா இருக்குல்ல, மம்மி பால்லாம் வாங்குறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்களா, ஆயிலெலாம் வச்சுருப்பாங்களா, அது கூஜா மாதிரியே இருக்குது பாருங்கள். கொய்யாப்பழம் அப்படி தானேப்பா, கூவா ஃப்ரூட் இதுதான். அடுத்து பாருங்கள், மேங்கோ. மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீ பாருங்கள். மேங்கோ ட்ரீ பார்த்திங்கன்னா நிறைய மேங்கோவில் நிறைய வெரைட்டி இருக்குது. வெரைட்டி ஆஃப் மேங்கோ இருக்குது. ஆனால் எல்லா மரமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா மரமே எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட காய் பழங்கள் தான் வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். ஆனால் மரம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அப்படின்னா மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். மாங்காய் பார்த்திங்கன்னா நிறையா அதில் வெரைட்டி இருக்குது. மாங்காய் இந்த மரம் பாருங்கள், மாமரம் பாருங்கள். இதில் வந்து லீஃப் வந்து நம்ம வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் என்ன பண்ணுவோம், மா இலை தோரணம் கட்டுவோம் இல்லையா, மா இலை வேப்பலையெல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லையா, அதுதான் இந்த பாருங்கள், இந்த இதுதான் மாமரம். இதுதான் என்னது, மாமரம். பாருங்கள், லீஃப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் பூஜை அறையில் அல்லது பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மா இலை தோரணம் கட்டி விட்ருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பிளான்டைன் ட்ரீ. பிளான்டைன் ட்ரீனா என்னது, வாழை மரம். பிளான்டைன் ட்ரீனா என்னது, வாழை மரம். இது பார்த்திங்க அப்படின்னாப்பா, வாழை மரத்துலேயும் எல்லா பார்ட்டுமே யூஸ்ஃபுல்லானது தான். எதுவுமே வேஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது. வாழைப்பழம் சாப்பிடுவோம், வாழைப்பூவில் சமைச்சி சாப்பிடுவோம், வாழை தண்டு சமைச்சி சாப்பிடுவோம், வாழை இலையில் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். அதோட தண்டு பகுதியை நம்ம சாம்பாரில் வாழை தண்டும் பொரித்து சாப்பிடுவோம். எல்லாமே இதில் யூஸ்ஃபுல்லானது தான். வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அதோட நாரை எடுத்து கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா பூ கட்டுவாங்க. சரியா. வாழையை வந்து வெட்டி பக்கத்துலேயே ஒன்று வச்சோம்னா கூட இன்னொன்று தெளிஞ்சு வந்துடும் உடனே. இதில் எதுவுமே வேஸ்ட்டே கிடையாது. வாழைப்பழமும் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். சாமி கும்பிட்றது, வீட்டில் ஏதாவது வைக்கிறது, வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டெய்லியும் அதிலே ஒவ்வொரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. யாருக்காவது மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா கிளியர் ஆயிரும். ஸ்டொமக் அப்செட்டாக இருந்ததுன்னா கிளியர் பண்ணி கொடுத்துரும் வாழைப்பழம். சரிங்களா. வாழைப்பழம் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே வாழைப்பழம் சாப்பிடுங்க. பனானா, பிளான்டைன் ட்ரீ. இதுதான் என்னது, பிளான்டைன் ட்ரீ.
பாருங்கள் வாழைப்பழம் நல்லாவே தெரியுதுல்லப்பா. இது பாருங்கள் ஒரு தாரில் நிறைய பழம் இருக்குது இல்லையா, நிறைய பழம் இருக்கும். வாழை மரத்தில் மட்டும் ஒரு இதில் நிறையா இருக்கும். எப்படி பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இதை எப்படி சொல்லணுன்னா சீப்பு, ஒரு சீப்புன்னு சொல்லுவோம் வாழைப்பழத்தை. அடுத்து பாருங்கள் கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீனா தென்னை மரம். கோகனட் ட்ரீனா என்னது, தென்னை மரம். சரிங்களா, தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும்லப்பா தென்னை மரம். தென்னை மரத்தில் இப்போ வந்து சின்ன மரம்லாம் வந்துருச்சு, 3 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுத்துரும். அது மாதிரி எல்லாமே இருக்குது. கோகனட் ட்ரீயை வீட்டில் வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் தென்னை மரமும். சரிங்களா, இப்போ கோகனட் ட்ரீயில் பார்த்திங்கன்னா நமக்கு டெண்டர் கிடைக்கிது. டெண்டர் கோகனட்டுன்னு சொல்கிறோம். தேங்காய் கிடைக்கும், இளநீர் கிடைக்கும். தென்னை மரத்துலையும் எல்லா பார்ட்டுமே யூஸ்ஃபுல்லானது தான்ப்பா. அதோட மட்டையை வந்து என்ன பண்ணுவாங்க மம்மி, ப்ரூமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. விளக்கமாறு கிழிச்சு வச்சுப்பாங்க வீடு கூட்டுறதுக்கு. அதுலேயும் எதுவுமே வேஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது. அதோட ட்ரங்கை கட் பண்ணி அதுவும் யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே இதுக்கு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. வீடு ரூஃபு கட்டுறோம் இல்லையா, வீடுக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே வந்து மேலே வந்து மொட்டை மாடி மாதிரி கட்டிட்டோம். அப்போல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓடு போட்டிருப்பாங்க. ஓட்டு வீடுன்னு சொல்லுவோம். ரூஃப் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த ஹவுஸ்க்கெல்லாம் இந்த கோகனட் ட்ரீயை வச்சு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வீட்டுக்கு, ஓட்டு வீட்டுக்கு. சரிங்களா, இந்த தென்னை மரத்துலையும் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லானது தான், எதுவுமே வேஸ்டேஜே கிடையாது. இது கோகனட் ட்ரீ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் டெண்டர் கோகனட்டுன்றோம். டெண்டர் கோகனட்னா இளநீர். வெயில் காலத்தில் இதை குடித்தோம்னா நம்ம பாடி ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது ரொம்ப நல்லது, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி. நமக்கு பாடியை வந்து எப்படி பண்ணி கொடுக்கும், கூலாக ஆக்கி கொடுக்கும் டெண்டர் கோகனட் சாப்பிட்டோம்னா. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ. ட்ரம்ஸ்டிக் ட்ரீனா என்னென்னா முருங்கை மரம். முருங்கை மரம் வந்து முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா அயன் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப் வச்செல்லாம் குடிக்கலாம், அயன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சரிங்களா, முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து க்ரீன்ஸ் வந்து எடுத்துக்குவீங்க இல்லையா, அதில் முருங்கைக்கீரையும் சமைச்சு சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப க்ரீன்ஸாக இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதில் காய் இருக்கும், முருங்கைக்காய், ட்ரம்ஸ்டிக். அதுதான் என்னது, ட்ரம்ஸ்டிக் ட்ரீ சொல்கிறோம் இல்லையா, முருங்கை மரம். இதோட சீடு இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சி அதுவே விழுந்துச்சுன்னா அப்படியே திரும்ப முளைச்சி வரும், சீடுலேருந்தே வரும். இது பார்த்திங்கன்னாப்பா நம்ம வெட்டி அப்படியே ஒரு ஸ்டெம்மை எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும், அது அப்படியே தானாக வளர்ந்துடும். அதை ஊனி வைக்கணுன்னு தான் இல்லை, கொஞ்சம் அப்படியே நீங்கள் லைட்டாக குத்தி வச்சாலே போதும், அப்படியே என்ன பண்ணிடும், தளைஞ்சு வந்துடும். இதுவும் இதை ரொம்ப டீப்பாக நீங்கள் குழி பறித்து வைக்கணும்லாம் இல்லை, இதுவும் உடனே தளைஞ்சு வந்துடும். இதில் இந்த முருங்கைக்கீரையில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அயன் ஸ்ட்ரென்த்து இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ. பாருங்கள், இப்போ நீங்கள் எல்லா ட்ரீயும் பார்த்தீங்க. மிஸ்ஸு ஒன் டைம் ரீட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சொல்லுங்கள், நேம் சம் ட்ரீஸ். பேனியன் ட்ரீ, கூவா ட்ரீ, மேங்கோ ட்ரீ, பிளான்டைன் ட்ரீ, கோகனட் ட்ரீ அண்டு ட்ரம்ஸ்டிக் ட்ரீ. பேனியன் ட்ரீனா ஆலமரம், கூவா ட்ரீனா கொய்யா மரம், மேங்கோ ட்ரீனா மாமரம், பிளான்டைன் ட்ரீனா வாழை மரம், கோகனட் ட்ரீனா தென்னை மரம், ட்ரம்ஸ்டிக் ட்ரீனா முருங்கை மரம். ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரிப்பராக இருந்துக்கோங்க செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு. மிஸ்ஸு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிப்பராக இருந்துக்கோங்க. எப்போ வேணால் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். அடிக்கடி அன்னன்னைக்கு மிஸ்ஸு கொடுக்குற வீடியோவை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். புக்கு வாங்காதவங்க இமீடியட்டாக வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கூலில் வந்து புக்கு வாங்கிக்கோங்க. சரியா, புக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு வாங்காமல் யாராவது இருந்தீங்கன்னா மம்மி டாடி கிட்டே சொல்லி சீக்கிரம் வந்து புக்கு வாங்கிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.